ஃபியூச்சர் விஷன் மாணவர்களுக்கு வணக்கம். நாம் கடந்த வகுப்பில் 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒரு அறிமுக வகுப்பாக பார்த்தோம். எத்தனை சிற்றிலக்கியங்கள் இருக்குது, யார் யாரெல்லாம் என்னென்ன சிற்றிலக்கியங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாட்டியல் நூல்கள்லாம் பார்த்தோம். எல்லாம் படிச்சிருப்பீங்க, கடந்த காணொலி எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் கலம்பகம் குறித்த கருத்துக்கள் ஒரு 50% பார்த்தோம். கலம்பகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 12 + 6 18. களம்னா 12, அகம்னா 6 + 6 18 உறுப்புகள். 18 வருவதால் தான் அது கலம்பகம் அப்படின்னு பெயர் பெற்றது அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் பார்த்தோம். இதில் 18 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? தேவருக்கு எத்தனை பாடல், அரசருக்கு எத்தனை பாடல், முனிவருக்கு எத்தனை பாடல், அதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் படித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கலம்பகத்தினோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வகுப்புல கலம்பகம் பார்த்துருந்தோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். என்னன்னா கலம்பகத்தின் இலக்கணம். சரிங்களா? கலம்பகத்தின் இலக்கணங்களை இந்த வகுப்புல கலம்பகம் மட்டும்தான் முடிக்க போறோம், ஃபினிஷ் பண்ணிடுறோம். சரிங்களா? கலம்பகத்தின் இலக்கணங்களை பன்னீர் பாட்டியல், சிதம்பர பாட்டியல், வெண்பா பாட்டியல், இலக்கண பாட்டியல், இலக்கண விளக்க பாட்டியல், பிரபந்த தீபிகை, இதுல இந்த எல்லா நூல்களிலுமே கலம்பகத்தினோட இலக்கணம் கூறப்பட்டிருக்கு. அதான் இலக்கணம்னா என்னது, கலம்பகம்னா என்ன, அது எத்தனை உறுப்புகளை பெற்றிருக்கோம், அது எப்படி பெயர் காரணம் வந்தது, இந்த மாதிரி சரிங்களா? இதெல்லாம் தான் சேர்த்து கலம்பகம்னா என்ன அப்படிங்கிற இலக்கணம் இது எல்லா நூல்கள்லையுமே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். கலம்பகம்னா அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படும் இலக்கியம் தான் கலம்பகம். அந்தாதித்தொடை அமைய பாடப்படும். இந்த இதெல்லாம் தான் இலக்கணம்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் இருக்கணும். கலம்பகம்னா இந்த ஃபியூச்சர் இந்தந்த வகை அறிமுகம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கணம். சரிங்களா? அந்த மாதிரி விரிவாக கூறுறது கலம்பகத்தை பற்றி, கலம்பகத்தோட இலக்கணத்தை விரிவாக கூறுற நூல்கள்லாம் இதெல்லாம். பன்னீர் பாட்டியல் பாரு, கலம்பகத்தின் இலக்கணத்தையும் கலம்பகத்தின் உறுப்புகளையும் விரித்து சொல்லுது. பன்னீர் பாட்டியல் என்னென்ன பாருங்க. சொல்லிய கலம்பகம் சொல்லில் ஒருபோகு முதற்கண் வெண்பா கலித்துறை புயமே அம்மானை ஊசல் அம்மானை ஊசல் யமகம் களிமரம் சித்து காலம் மதங்கி வண்டே கொண்டல் மருள்சம் பிரதம் வெண்டுரை தவசு வஞ்சித்துறையே இன்னிசை புறமே அகவல் விருத்தம் என வரும் செய்யிற்கலந்துடன் எய்திய அந்தம் ஆதியாக வருமன மொழிப. அந்தாதித்தொடை அமைய பாடப்படுவதுன்னு சொன்னோம்ல, அதான் பாருங்க. அந்தம் ஆதியாக வருமென மொழிப. இதுல எத்தனை உறுப்புகளை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா 14 உறுப்புகளை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல மொத்தம் எத்தனை உறுப்புகள் பத்தி சொல்லியிருக்காங்கன்னா 14 உறுப்புகள். இந்த புயமேலிருந்து ஆரம்பிச்சு வெண்டுரை தவசு வரைக்கும். சரிங்களா? 14 உறுப்புகளை பத்தி சொல்லியிருக்கோம். பாருங்க என்னென்னு பாருங்க. புயம் இதான் 1, அம்மானை 2, ஊசல் 3, மடக்குனாலும் யமகம்னாலும் 1 தான். சரிங்களா? களி, அடுத்தது மரம், சித்து, களி 1 மரம் 1மா, களி ஒரு உறுப்பு. சரிங்களா? களி 1 உறுப்பு, மரம் 1, 6. சித்து 7, காலம் 8, மதங்கி 9, வண்டு. கொண்டல்னா மேகம்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? கொண்டல், மருள்சம், பிரதம், வெண்டுரை, தவசு அப்படின்னு சொல்லிட்டு 14 உறுப்புகள் இருக்கு. அதில் வஞ்சித்துறை, இன்னிசை புறமே, அகவல், விருத்தம், பாக்கள் எல்லாம் கலந்து பாடப்படுவதுன்னு சொன்னோம் இல்லையா. இந்த பாக்கள் அகவல் பா விருத்தப்பா என வரும் செய்யிற்கலந்துடன் எய்திய அந்தம் ஆதியாக வருமென மொழிப அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியல் நூல் இலக்கணத்தை கூறுது. சரிங்களா? ஒருபோகு வெண்பா கலித்துறை ஆகிய இவை முதல் உறுப்பாக அமையும். இங்க சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒருபோகு வெண்பா கலித்துறை, இது முதல் உறுப்பாக அமைய புயம் முதலாக தவம் ஈராக உள்ள 14 உறுப்புகள். இதெல்லாம் 14 உறுப்புகள் சொன்னோம். அதுக்கப்புறம் பாருங்க, வெண்டுரை, வஞ்சித்துறை, இன்னிசை வெண்பா, அகவற்பா, விருத்தம் ஆகியவற்று இது எல்லாமே விரவி வர, அங்கங்க பரவலாக வர அந்தாதியாக முடிவது கலம்பகம். விளக்கம் புரியுதுங்களா? இந்த பாடல்ல நம்ம என்ன பொருள், எல்லாமே 14 உறுப்புகளும் வரும், பாக்களும் விரவி வருது அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இப்படி இருந்தாதான் அது ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் கூறுது. எந்த நூல்?
பன்னிரு பாட்டியல். சரிங்களா? மேலும் தேவர்க்கு 100ன்னு பார்த்தோம், முனிவருக்கு 95, அரசருக்கு 90 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கலம்பகத்துல. அமைச்சருக்கு 70, வணிகருக்கு 50, வேளாளருக்கு 30 ஆக செய்யுட்கள் அமைவது மரபு. இப்ப தேவர்கள்னா 100 பாடல்கள் இருக்கும். சரிங்களா? முனிவர்னா 95, அரசர்னா 90, அமைச்சருக்கு 70, வணிகருக்கு 50. சரிங்களா? இந்த மாதிரி பாடல்கள் தான், இதை விட அதிகமா இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அமைச்சிருக்கிறது தான் மரபு அப்படின்னு சொல்லி பன்னிரு பாட்டியல் கூறுது. அடுத்தது சிதம்பர பாட்டியல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம். இப்ப பார்த்த நம்ம கருத்துக்கள் வந்து பன்னிரு பாட்டியல். சரிங்களா? நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்களா, பன்னிரு பாட்டியல் கூறும் அமைச்சர்கள் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை. சரிங்களா? எத்தனை? 70 மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு பாட்டியல் நூல்களும் ஒவ்வொரு கருத்து இலக்கணம் சொல்லுது இல்லையா, கொஞ்சம் வேறுபடும். அப்ப வந்து இப்பெல்லாம் நமக்கு தேர்வுல இந்த மாதிரி தான் வினாக்கள் கேட்குறாங்க. பன்னிரு பாட்டியல்ல சேனாவரையர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நூல்களை மென்ஷன் பண்ணி இல்லைன்னா ஆசிரியரை மென்ஷன் பண்ணி இவங்க இந்த நூல்ல என்ன சொன்னாங்க, இப்படிதான் கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால இதை நீங்க பன்னிரு பாட்டியல் சொல்ற கருத்துக்கள் இது. அடுத்தது சிதம்பர பாட்டியல். சிதம்பர பாட்டியலும் 14 உறுப்புகளோடு சேர்த்து குரம், பான், தழை, இரங்கல் ஆகிய 4ஐயும் கூட்டி, சிதம்பர பாட்டியல்ல இன்னும் 4 ஆட் ஆயிடுச்சு, 4ஐயும் கூட்டி கலம்பகத்துக்கு எத்தனை உறுப்புகள்னு சொல்லுது? 18 உறுப்புகள்னு சொல்லுது. பன்னிரு பாட்டியல் கலம்பகத்துக்கு எத்தனை உறுப்புகள் சொல்லுதுமா? 14. அதுவே சிதம்பர பாட்டியல் 18. அவ்வளவுதான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனைய விதிகள் பன்னிரு பாட்டியலில் கூறிய, மற்றதெல்லாம் பன்னிரு பாட்டியல்ல சொல்றதே தான். வெண்பா பாட்டியல் பன்னிரு பாட்டியல் குறிப்பிட்ட வெண்பா பாட்டியல். அடுத்தது நம்ம பார்க்க போறது வெண்பா பாட்டியல். ஃபர்ஸ்ட் பன்னிரு பாட்டியல் பார்த்தோம், அடுத்தது சிதம்பர பாட்டியல் பார்த்தோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணுமா, வேரியேஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தது பன்னிரு பாட்டியல் 1, அடுத்தது சிதம்பர பாட்டியல் 2, இப்ப பார்க்கறது வெண்பா பாட்டியல் 3. பன்னிரு பாட்டியல் குறிப்பிட்ட 14 உறுப்புகள் தான். அதோட பான், தழை, இரங்கல், தூது ஆகிய 5ஐயும் 1 2 3 4 சரிங்களா? இருங்க, விட்டுட்டாங்க. சரிங்களா? 14 உறுப்புகளோடு குரம், பான், தழை, இரங்கல், தூது அப்படின்னு சொல்லிட்டு ஆகிய 5ஐயும் சேர்த்து எத்தனை உறுப்புகள் சொல்றாங்க? 18 உறுப்புகளை சொல்றது. குழப்புதுங்க பசாமி. சரிங்களா? குரம், பான், தழை, இரங்கல், தூது ஆகிய 5ஐயும் கூட்டி 14ஓட 5 கூட்டினா எத்தனை வருமா? 19 வரும். இங்க 18ன்னு கொடுத்துருக்காங்க. 14ஓட 5ஐயும் கூட்டினா 19 வரும். 19 உறுப்புகளை குறிப்பிடுது. எது? வெண்பா பாட்டியல். சரியா? இலக்கண விளக்க பாட்டியலை போன்றே பிரபந்த தீபிகையும் குறிப்பிட்டிருக்கு. இலக்கண விளக்க பாட்டியல்ல குறிப்பிட்டிருந்த வந்து பிரபந்த தீபிகையும் குறிச்சு அதுலயும் அதே கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. எனவே அனைத்து பாட்டியல்களையும் நோக்க புயம், அம்மானை, ஊசல், மடக்கு, களி, மரம், சித்து, காலம், மதங்கி, வண்டு, மேகம், கைக்கிளை, சம்பிரதம், தவம் இந்த 14 உறுப்புகள் பழமையானவை. அதுக்கப்புறம் 4 உறுப்பு 5 உறுப்பு என்ன செஞ்சிருக்கு? ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? இதுதான் பழமையானவை. சிதம்பர பாட்டியல், வெண்பா பாட்டியல் ஆகிய 2 பாட்டியல்களிலும் என்ன உறுப்பு ஆட் ஆயிருக்கு? கார் என்னும் உறுப்பு. கார் தூது என்ற பெயரில் ஒரு உறுப்பாக குறிக்கப்பட்டிருக்கு. தூது சொல்லியிருக்கோம்ல, ஒரு உறுப்பு ஆட் ஆயிருக்கு என்றும், பிற்காலத்தில் குரம், பான், தலை, இரங்கல், ஊர் ஆகிய உறுப்புகளும் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் முதன்மையா இருக்கிறது 14 உறுப்புகள் தான். அதுக்கப்புறம் 4 உறுப்புகள் சேர்த்து சிதம்பர பாட்டியல் சொல்லியிருக்கு, 5 உறுப்புகள் சேர்த்து வெண்பா பாட்டியல் சொல்லியிருக்கு. சரிங்களா? அடுத்தது உறுப்புகளின் இலக்கணம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன விளக்கம் அப்படிங்கிறதுன்னு பார்க்கலாம். 14 உறுப்புகள் சொன்னோம் இல்லையா, அதுல ஒவ்வொன்றுக்கும். புயம்னா என்னதுன்னா, நம்மளோட புஜம்னு நம்ம சொல்லுவோம்ல, பாட்டுடை தலைவனுடைய தோளின் வனப்பையும் ஆற்றலையும் புகழ்ந்து பாடுவதுதான் புயம். இதுல நமக்கு எப்படின்னா, இந்த கொஸ்டினை கொடுத்துருவாங்க, பாட்டுடை தலைவன் தோளின் வனப்பையும் ஆற்றலையும் புகழ்ந்து பாடுவது கலம்பகத்தில்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்து டேஷ் கொடுத்துட்டாங்களா, புயம், பூசல், மடக்க, அம்மானை ஏதாவது 4 உறுப்புகளை கொடுத்துட்டோம்னா நம்ம சரியான ஆன்சரை எழுதுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முக்கியம், படிச்சுக்கலாம்.
அடுத்தது அம்மானை அப்படின்னா என்னன்னா, அம்மானை வந்து பெண்கள் விளையாடுற ஒரு விளையாட்டு. என்னதுன்னா 3 பெண்கள் சேர்ந்து பாடிக்கொண்டே காய்களை வைத்து ஆடும் ஒரு வகை ஆட்டம். சரிங்களா? ஒருத்தி தலைவனை புகழ, 2ஆம் அவள் அதில் ஒரு ஐயம் உண்டாக்க, 3ஆம் அவள் இருவரும் ஏற்கும் விடையை கூறுவதாக பாடுவது. அப்பயும் பாருங்க, இங்க தலைவன் வந்துட்டாங்க. தலைவனை புகழ்ந்து ஒருத்தர் பாடுறது, 2ஆம் ஆள் வந்து அதுல தலைவனை புகழ்ந்து பாடும்போது ஒரு சந்தேகம் கேட்கறது, 3ஆம் ஆள் வந்து 2 பேத்துக்கும் ஈக்குவல் ஆகிற மாதிரி ஒரு விடைய சொல்றது. அதுதான் வந்து அம்மானை. 3 பெண்கள் பாடிக்கொண்டே கைகளை வைத்து ஆடும் விளையாட்டின் பெயர் என்ன? டேஷ் அம்மானை. சரிங்களா? ஊசல், பெண்கள் ஊஞ்சலாடி கொண்டு பாடுவதாக அமைவது. நமக்கு ஊசல்னாவே நம்ம ஊஞ்சலாடுறது நமக்கு இயல்பா தெரியும். அடுத்தது மடக்குன்னா என்னன்னா, நூலின் இடையிடையே சொல், சீர் ஆகியன மீண்டும் பொருள் வேறுபாட்டுடன் அமையுமாறு பாடுவது. நமக்கு சொற்பொருள் பின்வரி நிலையணி படிச்சிருக்கோம்ல, சொல்லு திரும்ப திரும்ப ஒரு சொல்லே வரும், ஆனா பொருள் மட்டும் வேறுபடும். அடுத்தடுத்த சொற்களோட சேரும் போது அந்த சொல்லோட பொருள் வேறுபடும். அதுதான் நூலின் இடையிடையே சொல், சீர் ஆகியன மீண்டும் மீண்டும் வரும். ஒரே சொல் திரும்ப திரும்ப வரும், ஆனா பொருள் வேறுபாட்டோட இருக்கிறது. அதுதான் வந்து மடக்கு. அடுத்தது களி. கட்குடியர் கல்லை சிறப்பித்து பாடுவதாக அமைவது. கல் குடித்தல், கல் குடித்தல்ங்கிறது அப்ப அந்த காலத்தெல்லாம் இயல்பான ஒரு இது. அப்ப வந்து சிறப்பித்து பாடுவதுதான். அடுத்தது மரம். மரம்னா வீரம். ஒரு அரசன் மறவர் மகளை தனக்கு மனம் பேசுமாறு ஒரு தூதனை அனுப்புறாங்க. அத்தூதனிடம் மனைவினை மறுத்தும் அரசனை இகழ்ந்தும் பேசுவதாக பாடுவது. ஒரு அரசன் வந்து மறவர்கிட்ட தூதா மகளை திருமணம், அந்த மறவர் வந்து அரசனை வந்து மனம் செய்து கொடுக்க மறுத்தும் அந்த அரசனையே இகழ்ந்தும் பேசுறது தான் மரம். சித்து அப்படின்னா ஓர் உலோகத்தை, சித்துன்னா சித்து விளையாட்டுன்னு சொல்லுவோம்ல, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒண்ணு செஞ்சிருவாங்க அப்படின்ட்டு, நம்ம இந்த இது ஜீபும்பா இந்த விளையாட்டுலாம் அந்த மாதிரி. ஓர் உலோகத்தை மற்றொரு உலோகமாக்கும் ஆற்றல் பெற்ற சித்தர்கள் தங்கள் ஆற்றலை புகழ்ந்து ஒரு தலைவனிடம் பாடுவது. சித்தர்கள் சக்தி வாய்ந்த, தவம் புரிந்து சக்தி வாய்ந்த சித்தர்கள், ஒரு உலகத்தையே மற்றொரு உலகமா மாத்துறவங்க. அவங்களோட ஆற்றலை புகழ்ந்து தலைவனிடம் பாடுவது தான் சித்து. எப்படி முடியும்? அதுல சக்தி தான் நாம பாக்குறோம் இல்லையா? அடுத்தது காலம். பொருள்வயிர் பிரிந்த தலைவனை எண்ணி வாடும் தலைவி கார்காலத்தால் தனக்கு உண்டாகும் துன்பங்களை பாடுறது. நம்ம 8 தொகை 10 பாட்டுல தான் பார்த்தோம். தலைவியோட துன்பம், பொருள் பிரிந்து கார்காலத்துல தேடுறதுக்காக போவாங்க, அப்ப தலைவி என்னென்ன வருத்தப்படுவாங்கலாம் நம்ம படிச்சோம், எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி வயிறு பிரிந்த தலைவனை எண்ணி தலைவி வருந்துறத பத்தி பாடுறதுதான் காலம். அடுத்தது மதங்கி. இசைக்கும் கூத்துக்கும் உரிய ஒரு வகை ஜாதியார் தான் மதங்கர். இசையும் பாடுவாங்க, கூத்து நடத்துறவங்களும். இஜாதியின் பெண்பால் ஒருத்தி இரு கைகளிலும் வாளேந்தி சுழற்சி ஆட அம்மங்கையின் எழில் கண்டு ஒருவன் பாராட்டி பாடுவது. அம்மங்கையோட வாளேந்தி சுழற்சி ஆடும்போது அந்த மங்கையனோட வீரத்தை புகழ்ந்து, அழகை புகழ்ந்து ஒருவன் பாராட்டி பாடுவதுதான் மதங்கி. மதங்கர்னா ஒரு வகை ஜாதி தான் மதங்கர். அடுத்தது வண்டு. பிரிந்து சென்ற தலைவனிடத்து தலைவி வண்டை தூது விடுறாங்க, அதுதான் வண்டு. தூது விடுப்பதாக பாடுவது தான் வண்டு அப்படிங்கிற துறை. வண்டுன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? பிரிந்து சென்ற தலைவன் பிரிந்து சென்றாரு, தலைவி வந்து வண்டை தூது விடுத்து தலைவன் கிட்ட பேச வைக்கிற மாதிரி பாடுறது தான் வண்டு. அடுத்தது மேகம். அடுத்தது பிரிந்து சென்ற தலைவன் தலைவி மேகத்தையும் தூதாக விடுறாங்க. சரிங்களா? மேகத்தை தூதாக விடுப்பதாக பாடுவது மேகம். அடுத்தது கைக்கிளை. கைக்கிளைனா ஒரு தலை காமம். ஒரு தலை காமம் தோன்ற காட்சி, ஐயம், துணிவு, குறிப்பறிதல் என 4 வகையும் அமைய பாடுவது. ஒரு தலை காமம்னா ஒரு பக்கம் மட்டும் தலைவன் இல்லது தலைவி யாரோ ஒருத்தர் மட்டும் காதல் கொள்றது, ஒருத்தர் காதல் கொள்ளாமல் இருக்கிறது. சரிங்களா? ஒருத்த பக்கம் மட்டும் காதல் இருந்ததுன்னா அதுல வந்து காட்சி, ஐயம் இருக்கும், துணிவு போய் சொல்றது, இதெல்லாம் குறிப்பறிதல். இந்த 4 வகையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவங்களுக்கு காதல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் உணர்த்துமாறு பாடுவது. அடுத்தது சம்பிரதாயம். சால வித்தை வல்லார் தம் ஆற்றலை கூறுவதாக அமைவது. சால வித்தை தெரிஞ்சவங்க.
சரிங்களா? சம்பிரதாயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சவங்க இந்த மாதிரி தான் செய்யணும். அவங்களோட ஆற்றலை கூறுவதாக அமைவது தான் சம்பிரதாயம். அடுத்தது தவம். சால வித்தை விளக்கி இறைவனை எண்ணி செயல்படுமாறு பாடுவதாக அமைவது தவம். இறைவனை நினைச்சு தவம் இருக்கிறது, இறைவனை எண்ணி பாடுமாறு தவம் இருந்து பாடி ஆற்றல் பெறுவது தான் தவம். இந்த 14ம் பழமையான கலம்பக உறுப்பு. இவையன்றி அடுத்தது வேறு சில புதிய உறுப்புகள் நம்ம 4, 5 ஆடாச்சு இல்லையா? பன்னிரு பாட்டியல், என்ன பாட்டியல்? வெண்பா பாட்டியல்லையும் அடுத்தது 18 உறுப்புகளுடன் 4 சேர்ந்து வருது என்ன என்ன பாட்டியல்? சிதம்பர பாட்டியல், வெண்பா பாட்டியல். 5 சேர்ந்து வருது வெண்பா பாட்டியல். அது என்னன்னு பார்க்குறோம். பான், பான், தலை, இரங்கல், தூது, ஊர், குரம், தூது. இந்த மாதிரி பாருங்க 3, 6 இருக்கு. ஊடல் கொண்ட தலைவியிடம் சேர என்னும் தலைமகன் தலைவியின் கோபத்தை தணிக்க பாணனை தூது அனுப்புவதாக பாடுவது. நம்ம தலைவன் தான் தலைவன் பிரிந்து சென்ற தலைவன் தான் தலைவி வந்து தூது அனுப்புறாங்க, வண்டையும் மேகத்தையும். இங்க தலைவி ஊடல் கொண்டு போறாங்க, தலைமகன் வந்து தலைவியின் கோபத்தை தணிக்க யாரை தூது அனுப்புறாங்க? பாணனை. அவங்களோட தலைவனோட ஃப்ரெண்டு பாணனையே தூது அனுப்புவதாக பாடுவது தான் பான் அப்படிங்கிற துறை சொல்லுது. அடுத்தது தழை. தலைமகள் அணிதற்கு தலைவன் தழையுடை ஏந்தி வந்த தோழியிடம் குறை கூறி கொடுத்து அதனை தலைவி ஏற்றுக்கொள்ளும்படி செய்யுமாறு வேண்ட தோழியும் அதனை தலைவியிடம் தந்து தலைவியின் விருப்பத்தை தலைவின். சரிங்களா? தலைமகளுக்கு தேவையானது தோழியிடம் கொடுத்து அதை கொண்டு போய் கொடுக்குமாறு ஏற்றுக்கொள்ளும்படி செய்யுமாறு வேண்டாங்க. தோழியும் அதனை கொண்டு போய் கொடுத்துட்டு தலைவியின் விருப்பத்தை கேட்டு வந்து சொல்றாங்க. அதுதான் தழை. அடுத்தது இரங்கல். தலைவனை பிரிந்த தலைவி பிரிவாற்றாது கடல், கழி முதலியவற்றை நோக்கி இறங்கி பாடுறது. தலைவனை பிரிந்த தலைவன் கடலை பார்த்து, கழியை பார்த்து, இப்படி தலைவன் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஏக்கத்தை சொல்லி பாடுறது தான் இரங்கல். அடுத்தது ஊர். பாட்டுடை தலைவன் வாழும் ஊரின் பெருமை தோன்ற பாடுவது தான் ஊர். அடுத்தது குரம். குரவன் குரத்தி. சரியா? குரமகள். தலைவி விரும்பிய தலைவனுடன் சேரும் வாய்ப்பினை குரமகள் ஒருத்தி குறிப்பார்த்து உரைக்கிறாங்க. குரம்னாவே குரவன் குரத்தி. குரத்தி குறிப்பார்ப்பாங்க. சரிங்களா? தலைவனோட நீ எப்ப சேருவ அப்படின்னு சொல்லிட்டு குரத்தி குறிப்பார்த்து சொல்றதுதான் குரம். தூது. தூது அனுப்புறது. அக்ரிணை பொருள்கள்லாம் தூது அனுப்புறாங்க இல்லையா? அக்ரிணை பொருள் பாங்கி, பாங்கன் இவங்கெல்லாம் தூது அனுப்புறது தான் தூது. தலைவனை பிரிந்த தலைவியோ அல்லது தலைவியை பிரிந்த தலைவனோ அக்ரிணை பொருள்களையோ பாணனையோ பாங்கனையோ பாங்கியோ தூது விடுப்பதாக வருவது தான் தூது. சரிங்களா? இது ஒவ்வொன்றும் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா, கொடுத்துட்டு இதுக்கு பெயர் என்ன? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பாட்டுடை தலைவன் வாழும் ஊரின் பெருமை தோன்ற பாடுவது டேஷ்ன்னு கொடுத்துட்டு கீழே ஊர், குரம், தூது, இரங்கல் இப்படி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம சரியானதை எடுத்து எழுதணும். அடுத்தது பாருங்க. அடுத்தது பாட்டியல் நூல்களில் குறிப்பிடப்படாம உரையாசிரியர்கள் எடுத்துக்காட்டப்பெற்ற இலக்கிய உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆற்றுப்படை. ஆற்றுப்படைனாவே என்னது? நம்ம முருகன்ல திருமுருக ஆற்றுப்படை பார்த்தோம். ஒரு புலவன் பரிசு பெற்று வாங்கிட்டு போனாங்கன்னா இன்னொரு புலவனை அங்கே போ, அந்த மன்னன் கிட்ட போ, நிறைய பரிசுகள் கொடுப்பாங்க, வாங்கிட்டு உன்னோட கஷ்டம் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு புலவனை ஆற்றுப்படுத்துவது. அதே தான். புறவலன் ஒருவனிடம் பொருள் பெற்ற இரவலன் ஒருவன் மற்றொருவனை அவனை எடுத்து ஆற்றுப்படுத்துவது தான் ஆற்றுப்படை. அடுத்தது இடைச்சியார். இடைச்சியார்னா யாருன்னா தயிர் விற்பவங்களை தான், தெருவில் தயிர் வித்துட்டு போறவங்கள தான் இடைச்சியார்னு சொல்லுவாங்க. அந்த தயிர் விற்கும் இடைச்சியை கண்டு, இடைச்சியினோட அழகை கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவது தான் இடைச்சியார். கீரையார்னா கீரை விற்கும் ஒருத்தின் இல்லை கொண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவது. தலைச்சியார்னா மீன் விற்கும். இது பாருங்க வித்தியாசம். தலைச்சியார்னா என்னது? மீன். கீரையார்னா கீரை. ஓகே. இடைச்சியார்னா தயிர், கீரையார்னா கீரை. அதே தலைச்சியார்னா மீன் விற்கும். மீன் விற்கும் ஒருத்தியோட எழில் நலகங்களை கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவது தான் தலைச்சியார். அடுத்தது கொற்றியார். கொற்றியார்னா வைணவ பெண் துறவியாகிய ஒருத்தியை கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவது. வைணவ பெண் துறவி. சரிங்களா? அந்த பெண்ணை துறவி, அந்த துறவியை கண்டு காதல் கொள்றாங்க ஒருத்தர்.
காதல் கொண்ட ஒருவன் வந்து பாடுறான். வைணவ பெண் துறவியாகிய ஒருத்தியை கண்டு அது துறவி மேலேயே காதல் கொண்டு ஒருத்தன் பாடுறதுதான் கொச்சியார். இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. இதை கேட்டுட்டு இதை நம்ம கொச்சியார், பிச்சியார், யோகினியார் இப்படின்னு கொடுத்துட்டா நமக்கு வேறுபாடு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பிச்சியார். பிச்சியார்னா சிவசின்னம் அணிந்த பெண் துறவியை கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவது. பிச்சியார்னா என்னது? சிவ சின்னம், சிவனோட சின்னத்தை, பட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது அணிந்த, கழுத்துலையோ கையிலையோ சிவச்சின்னம் அணிந்த ஒரு பெண்ணை கண்டு காதல் கொள்றாங்க ஒருத்தர். அடுத்தது யோகினியார். சூளப்பொறி உடம்பில், சரிங்களா, சூளப்பொறி உடம்பில் திகழ, சூளத்தை வந்து குத்திருக்காங்க. என்னது? இந்த சூளத்தை வந்து கையில பச்சை குத்திருப்பாங்க. உடம்பில் திகழ கையில் கபாலத்துடன் காட்சி தரும் யோகினி என்னும் மங்கை சிவனை நோக்கி தவம் செய்பவள். இவளது பெருமையை உரைப்பது இப்பகுதி. நல்ல சிவபக்தை ஒரு பெண்ணு, சூளப்பொறியெல்லாம் உடம்புல பச்சை குத்திருக்காங்க, கபாலத்துடன் காட்சி தரும் யோகினி என்னும் மங்கை, அந்த மங்கை வந்து சிவனை நோக்கி தவம் செய்யறாங்க. அவங்களோட பெருமையை பத்தி சொல்றதுதான் யோகினியார். அடுத்தது ஸ்லேடை. ஸ்லேடைனா இரண்டு பொருள், செம்மொழியாலோ பிரிமொழியாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் அமையப்படுவது ஸ்லேடை. ஸ்லேடைனா நமக்கே தெரியும், இரண்டு பொருள் அமையப்படுவது தான் ஸ்லேடை. பல்லுன்னா பல்லர்களோட நிகழ்ச்சிய, முத்தப்பள்ளி, இளையப்பள்ளி அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம் முக்கூடர் பல்லுங்கிற நூல்ல. பல்லர்களோட வாழ்வியல் நிகழ்ச்சியை கூறும் முறையில தான் இந்த பல்லீரே அப்படின்னு சொல்லி முடியும் அந்த பாடல்கள் எல்லாம் முக்கூடர் பல்லுல. அவங்கள கொண்டு பல்லீரே என்ற சொல் கொண்டு முடிவதாக பாடுவது தான் இந்த பல்லு. அடுத்தது பாத வகுப்பு. புய வகுப்பு என்பதற்கொய்ய பிற்காலத்தில் தோன்றிய உப்புறுப்பு தலைவனோட திருவடி சிறப்பை உரைப்பதாக வருவது. திருவடி, அடிகள் தான் பாதம், திருவடி சிறப்பை உரைப்பதாக வருவது தான் இந்த பாத வகுப்பு. அடுத்தது வெறி விலக்கல். கள ஒழுக்கம் ஒழுகிய தலைவியின் மேனி வேறுபாடு கண்டு தெய்வ குற்றம் என எண்ணியதாய் வெறியாட்டையறச் செய்வாள். அப்போது தோழி தலைவியின் காதலை வெளிப்படுத்துவாள். இப்பொருளமைதை கொண்டதாக வருவதுதான் இந்த பகுதி. சரிங்களா? அப்படின்னா களவொழுக்கம் ஒழுகிய தலைவியின் மேனி வேறுபாட்டை கண்டு தெய்வ குற்றம், மேனி வேறுபாட்டை கண்டதும் என்ன சொல்றாங்க? தெய்வ குற்றமுடையதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். அப்போது தோழி என்ன செய்யறாங்க? அந்த மேனி வேறுபாட்டுக்கு காரணம் தலைவன் மீது கொண்டுள்ள காதல் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துவா. அதுதான் வந்து வெறி விலக்கல். சரிங்களா? அடுத்தது பொருள் அமைதி. அடுத்தது பார்க்க போறது நம்ம இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி வினா கேட்பாங்கன்னா, செம்மொழியாலோ பிரிமொழியாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளமைய பாடப்பெறுவது என்னது? ஸ்லேடை. டேஷ் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நமக்கு முக்கியம். இந்த கொச்சியார், பிச்சியார், யோகினியார் இந்த மாதிரிலாம் தான் இப்ப கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் தான் கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கணும். எல்லாமே முக்கியம்தான். அடுத்தது பொருள் அமைதி. இதுல வந்து கலம்பகத்துல பொருள் அமைதி மற்றும் சிற்றிலக்கியங்களின் பொருள் அமைதியே போன்றதுதான். இதுல கலம்பகத்துல இருக்கிற பொருள் அமைதியும் சிற்றிலக்கியங்கள்ல இருக்கிறது போன்றதே தான். இறைவன், இறைவி, அரசர், அடியார் ஆகிய இவருள் பாட்டுடை தலைவன் யாரோ அவரை புகழ்ந்து போற்றுவது தான் இந்த கலம்பகம். இப்ப கலம்பகத்துல யாரு? 3ஆம் நந்திவர்மனை பத்தி போற்றி புகழ்றது தான் இந்த கலம்பகத்தோட பொருள் அமைதி. சரிங்களா? அதுக்கப்புறம் மல்லிகை மாலை, ரோஜா மாலை ஆகிய தனிமலர் மாலைகளுக்குள் கதம்ப மாலைக்கும் தோற்றம் பொதுவாயினும் வண்ணமும் நாற்றமும் வேறுபடுவது போல பிற சிற்றிலக்கியங்கிறது இந்த கலம்பம் வேறுபட்டு இருக்கு. எதுல பாருங்க ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க, மலர்களோட ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மல்லிகை மாலை, ரோஜா மாலை அப்படி எப்படி மாலையோ ஆனா வேறுபாடு இருக்கு, அதே மாதிரிதான் சிற்றிலக்கியங்களுக்குள்ளேயும் சிறிய வேறுபாடுகள் இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லி இந்த கருத்துக்கள் சொல்லியிருக்கு. அடுத்தது பெயர் பெறும் முறை. இதுல என்ன, எதனால பெயர்னா பாட்டுடை தலைவன் பெயராலோ பாட்டுடை தலைவன் ஊர் பெயராலோ பெயர் பெறுவது தான் இந்த கலம்பக இலக்கியத்தோட சிறப்பு.
அதான் நந்திவர்மன் பார்த்தோம், தெள்ளாற்றில் போரிட்டு வென்றிருப்பாரு சேர சோழ பாண்டிய மன்னர்களை. அதான் சொல்றாங்க இங்க, பாட்டுடை தலைவன் பெயராலோ பாட்டுடை தலைவன் ஊர் பெயராலோ பெயர் பெறுவது தான் இந்த கலம்பகத்தோட சிறப்பு. அழகர் கலம்பகம் இருக்கு, திருவேங்கட கலம்பகம், இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அழகர் யார சொல்றாங்க? தலைவன் பெயர். திருவேங்கடம் ஊர் பெயர். சரிங்களா? ஆயினும் வரையறைக்கு மாறுபட்ட நிலையில் உள்ளது. அருக மதத்தை சார்ந்ததுதான் திருக்கலம்பகம் அப்படிங்கிற நூல். மயிலையில் எழுந்தருளியுள்ள அருகதேவரை குறித்து உதீசி தேவர் என்பவரால் பாடப்பெற்ற நூல் தான் என்னது? திருக்கலம்பகம். திருக்கலம்பகம் யாருதுன்னா உதீசி தேவர். உதீசி தேவருங்கிறவரால் இயற்றப்பட்டதுதான் இந்த திருக்கலம்பகம். கலம்பக இலக்கியங்களின் மரபுப்படி இந்நூலை மயிலை கலம்பகம் என்றோ அருகதேவர் கலம்பகம் என்றோ பெயர் பெற்றது. மயிலை கலம்பகம்னு சொல்லலாம், அருகதேவர் கலம்பகம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது மரபுக்கு மாறுபாடு. கலம்பகத்திற்குரிய பாட்டியல் விதிமுறைகள் பல இருக்கு. சரிங்களா? பல கலம்பகங்களில் செம்மையாக பின்பற்றட. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கலம்பகத்திற்குரிய இலக்கணங்கள்லாம் இருக்குன்னா, ஆனால் பல கலம்பகங்களில் இந்த முறை பின்பற்றலன்னு அவங்களே சொல்கிறாங்க. சிவபிரகாச சுவாமிகளின் சிவஞான பாளைய சுவாமிகள் கலம்பகத்தில் 95 பாடல்கள் இருக்கணும். ஆனால் எத்தனை பாடல்கள் தான் இருக்கான்? 93 பாடல்கள் தான் இருக்கு. திருக்கலம்பகத்தில் 100க்கு மேல் 10 பாடல்கள் இருக்கு. 100 பாடல்கள் இருக்கணும், 100க்கு மேல 10 பாடல்கள் இருக்கு. நந்தி கலம்பகத்துல 100க்கு மேல் 9 பாடல்கள் இருக்கு. இதெல்லாம் மரபுக்கு மாறுபாடா இருக்கிறத சொல்றாங்க. இப்படிதான் இருக்கணும், ஆனா மாறுபாடு வேறுபட்டு அதிகமா இருக்கு அப்படிங்கிற கருத்தை இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். கலம்பத்திற்குரிய உறுப்புகள் 18 என்பதிலும் கலம்பக இலக்கிய ஆசிரியர்களுடைய வேறுபாடு இருக்கு. 18 உறுப்புகள் தான், ஆனாலும் என்ன சொல்றாங்க? வேறுபாடு 16, 14 அந்த மாதிரி வேறுபாடு இருக்கு. ஒவ்வொரு ஆசிரியருக்கும் வேறுபாடு இருக்கு, ஒவ்வொரு நூல்லையும். 18 உறுப்புகளில் குறைந்தது ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம், தில்லை கலம்பகம், திருவாமுத்தூர் கலம்பகம், நந்தி கலம்பகம் இதெல்லாம் குறைவான உறுப்புகளை பெற்றிருக்கு. 18 உறுப்புகளுக்கு மேலும் சில 18 உறுப்புகளுக்கு மேலும் சில கலம்பக இலக்கியங்கள் உறுப்புகள் பெற்றுள்ளன. சரிங்களா? சான்றாக அனந்தகிருஷ்ண ஐயங்கார் என்பார் பாடிய திருப்போரை கலம்பகத்தில் 26 உறுப்புகள் இருக்கு. நமக்கு வினா கேட்கலாம், அனந்தகிருஷ்ண ஐயங்கார் பாடிய திருப்போரை கலம்பகத்தில் டேஷ் உறுப்புகள், கலம்பக உறுப்புகள் எத்தனை அமைந்துள்ளன? வினா கேட்கலாம். இதெல்லாம் முக்கியம். கொஞ்சம் டீப்பா போகணும்னா நமக்கு இந்த மாதிரி வினாக்கள் கேட்கலாம். அனந்தகிருஷ்ண ஐயங்கார் பாடிய திருப்போரை கலம்பகத்தில் எத்தனை உறுப்புகள் இடம்பெற்றுள்ளன? 26. சரியா? இந்த மாதிரி வேறுபாடுகள் இருந்தாலும் கலம்பகம் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கு. தனித்தனி துறையில் அமைந்த சிற்றிலக்கியங்களை படிப்பதில் ஏற்படுற சுவையை விட பல்வேறு துறைகளும், இதெல்லாம் நிறைய துறைகள், அகப்புறச்சுவைகள் இருக்கு, புறப்புறச்சுவைகள் இருக்கு, நிறைய துறைகள் இருக்கு. இந்த மாதிரி படிக்கும் போது நமக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கு. சொல் நலத்தாலும் பொருள் நலத்தாலும் புதுமை பொலிவு பெற்று விளங்குகிறது தான் இந்த கலம்பக இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? இதுல பாருங்க, ஒரு சில நூலாசிரியர் பெயர்கள். ஆசிரியர் நந்தி கலம்பகத்துக்கு ஆசிரியர் பெயர் தெரியல. நம்பியாண்டார் நம்பி ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம். நந்தி கலம்பகம் சொன்னோம், பெருந்தேவனார் இயற்றியதுனால வந்தது. அது ஆஸ்குலேஷன் தான், இதுதான் உறுதி கிடையாது. சரியா? நம்ம பார்த்தோம், நீங்க உங்களுக்கு யோசனை வந்திருக்கும். நம்பியாண்டார் நம்பி என்ன திருக்கலம்பகம்னா ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம், பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவலகங்கா கலம்பகம், இரட்டையர்கள் திருவாமத்தூர் கலம்பகம், தில்லை கலம்பகம், குமரகுருபரர் காசி கலம்பகம், மதுரை கலம்பகம், வீரமாமுனிவர் திருவாரூர் கலம்பகம், உதீசி தேவர் திருக்கலம்பகம். இது எல்லாமே முக்கியம். இதுல இருந்து வினா அடிக்கடி வந்திருக்கு. திருவாமூத்தூர் கலம்பகம், தில்லை கலம்பகம் பாடியவர்கள், இல்லைன்னா இரட்டையர்கள் பாடிய நூல், கீழே தில்லை கலம்பகம், மதுரை கலம்பகம், திருக்கலம்பகம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடியது திருவரங்க கலம்பகம். இந்த நூல் கலம்பகத்தினுடைய பெயர், அதை எழுதிய ஆசிரியர்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மேற்கோள்கள் பாருங்க. ஓடுகின்ற மேகங்கள் ஓடாத தேரில் வெறும் கூடு வருகுதென்று கூறுங்கள் நாடியே, நந்தி ஸ்ரீராமனுடைய நன்னகரில் நன்னுதலை சந்தி ஸ்ரீராமாகித்தான்
அப்படின்னு நந்தி கலம்பகத்துல இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு. வானூறு மதியை அடைந்து உன் வதனம், மறிக்கடல் புகுந்தது உன் கீர்த்தி, கானூறு புலியை அடைந்தது உன் வீரம், கற்பகம் அடைந்தது உன் கரங்கள், தேனூறு மலரான் அரியிடம் புகுந்தால் செந்தழல் அடைந்தது உன் தேகம், நானும் என் கலியும் எவ்விடம் புகுவோம் நந்தியே நம் தயாபரணே. அருமையான பாடல் வரிகள், இது முக்கியம். இதெல்லாம் என்ன கொடுத்துருவாங்க. வானூறு மதியை அடைந்து உன் வதனம், மறிக்கடல் புகுந்தது உன் கீர்த்தி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நந்தி கலம்பகம். இந்த 2 வரிகளை கொடுத்துட்டு இது எந்த நூல் அப்படின்னு நமக்கு கேட்கலாம். இல்லைன்னா இப்படி கானூறு புலியை அடைந்தது உன் வீரம், புலியை ஒப்ப வீரத்தை சொல்றாங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ வரிகள் படிக்கும் போதே. கற்பகம் அடைந்தது உன் கரங்கள், கற்பக விருட்சம். தேனூறு மலரான் அரியிடம் புகுந்தால் செந்தழல் அடைந்தது உன் தேகம், செந்தழல் போன்றது தேகம், அப்படியே நெருப்பு மாதிரி. சரியா? நானும் என் கலியும் எவ்விடம் புகுவோம் நந்தியே நம் தயாபரணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் நந்தி கலம்பகத்துல இடம்பெற்றிருக்க முக்கியமா. சரிங்களா? இந்த கலம்பகத்தினோட கலம்பகம் முழுமையா நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்னைக்கு நம்ம வகுப்புல பார்த்தது கலம்பகம். கலம்பக நூல்களினோட ஆசிரியர் யாரு? சரிங்களா? பாடல் வரிகள், அந்த பெயர்கள்லாம் எப்படி வந்தது, அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நம்ம இந்த வகுப்புல பார்த்தோம். 14 உறுப்புகளுக்கு உண்டான விளக்கம், இன்னும் மேலும் சில உறுப்புகள் 4-5 உறுப்புகள் ஒவ்வொரு நூல், அதுக்கு என்ன, அந்த உறுப்புகளுக்கெல்லாம் என்னென்ன பொருள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வகுப்புல பார்த்தோம். அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியான அடுத்த கலம்பகம் பற்றி படிக்க போகிறோம். சரிங்களா? புரியுதாம்மா? அடுத்தது உலா. அடுத்த வகுப்புல நம்ம உலா படிக்க போகிறோம். நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.